we are going to discuss about one of the important topic because the reason pathina frequently, okay, for very frequently, continuously for 4 or 5 years, regular pathina 1 or 2 questions from the either from the conservation of species or in terms of protection of that particular conservation areas, okay, like wildlife sanctuaries, national parks. So on the basis la conservation species or places vandrum vechukola. So protection areas அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ள கவர் ஆகும். மினிமம் ஓகே 2 to 3 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல்ல பார்த்தா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இருந்து வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது we cannot able to memorize everything. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மோர் தென் 100 and above, ஓகே, 156 நேஷனல் பார்க்ஸ் இருக்கு, ஒரு 400 சம்திங் அரௌண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு, தென் ராம்சார் சைட்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். we cannot memorize those areas. ஸோ அப்போ கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் ஃப்ரம் தி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாஸ்ல அந்த பர்டிகுலர் இயர்ல வரக்கூடிய முக்கியமான சம் ஈவெண்ட்ஸ் ஆர் சம் ரெகக்னேஷன் ஆஃப் சர்டன் ஏரியாஸ் அப்படிங்கிறதுலையோ இல்லை டு அன் எக்ஸ்டென்ட் கன்சர்வேஷன் ஆஃப் சர்டன் ஸ்பீசிஸ் ஆர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர் இன்வெர்டிங் சம் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ல தான் அது வருதுங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரம் தி அனலைசிங் தி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வி கம் டு தட் கன்க்ளூஷன். ஸோ அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது this particular series is all about the big cat series. Big cat series அப்படினு வரும்போது we are concerned more on the tiger conservation, lion, snow leopards, cheetah. Okay, so இந்த 4 ஸ்பீசிஸ்ல தான் மேஜரா நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு வெச்சுக்கோங்க. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஏரியாஸ் அப்படினு பாத்தீங்கன்னா very specific on the terms of conserving tigers. Okay, so tigers அப்படினு வரும்போது very frequently நம்மளால பார்க்க முடியும், நியூஸ்ல அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயம் தான். பட் வெரி டார்கெட்டடா டு அன் எக்ஸ்டென்ட் ரொம்ப மைன்யூட்டா ஒர்க் பண்ணும்போது சில ஏரியாஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் இல்லையா, இது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்ங்கிறது. ஸோ அந்த ஒரு கன்சர்ன்லயோ இல்லை மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இஷ்யூஸ் அப்படிங்கிற கன்சர்ன்ல தான் இந்த பர்டிகுலர் சீரியஸை வந்து கிரியேட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வி மூவ் ஆன் டு தி டைகர் கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டிஸ். ஸோ டைகர் கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கக்கூடிய what are all the initiatives they taken from both national sphere as well as in the international sphere, and at the same time what are all the recent developments or initiatives happened in the sphere of tiger conservation அப்படிங்கிற perspective தான் மூவ் பண்ண போறோம். So we will move on to the topics. Okay, so first thing பாத்தீங்கன்னா the big cat series அப்படின்னு வரும்போது big cat families அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் big cat issues சீரியஸ் ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு ராயல் பெங்கால் டைகர், அது ஒரு வெரைட்டி. Then we are blessed with the Asiatic lion, so one of the important species that too concerned. Okay, then Indian leopard, snow leopard, and Indo-Chinese clouded leopard. Then other one more thing is with respect to cheetah. So இதையும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஏன் இந்த கன்சாலிடேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் ஈஸி ஃபார் யூ டு ரெக்கவர் ஆர் டு ஈஸி டு ரிவைஸ். ஸோ அந்த ஒரு கன்சர்ன்ல தான் பண்ணது. ஸோ அதுல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வி மூவ் ஆன் டு தி டைகர். ஓகே, ஸோ டைகர் அப்படின்னு வரும்போது வேற ஆல் வைல்ட் டைகர்ஸ் ஆர் ஃபவுண்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைல்ட் டைகர்ஸ் தாண்டி வேற எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூ அண்ட் கன்சர்வேஷன் ஏரியாஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் அண்ட் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுல எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன்ல வேணா வேற வேரியஸ் பிளேசஸ்ல இருக்கலாமோ தவிர பட் வைல்ட் டைகர்ஸ்ங்கிறது மோஸ்ட்லி எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 13 கண்ட்ரீஸ்ல தான் மோஸ்ட்லி இருக்கு. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த பிளேஸ். வித் தென் அதர் தென் தட் இண்டோ ஹிமாலயன் ரீஜியன்ஸ்ல இருக்கக்கூடிய நேபாள், சைனா, தென் அதர் தென் தட் ரஷ்யா, பூட்டான், மியான்மர் வந்துடும், கம்போடியா, லாவோஸ், இந்தி, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, தென் வியட்நாம், தாய்லாந்து, சுமத்ரா அண்ட் மலேசியா. ஸோ இதுதான் இருக்கிறது. தட் இஸ் வைல்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் திஸ் வைல்ட் டைகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல டோட்டலா பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் தி வேர்ல்டு பாத்தீங்கன்னா 8 ஸ்பீசிஸ் ஆஃப் டைகர்ஸ் வேர் தேர். ஓகே, பட் அட் பிரசன்ட் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஸ்பீசிஸ் தான் சர்வைவலா இருக்கு. ஸோ அதர் 3 ஸ்பீசிஸ் ஆர் எக்ஸ்டிங்க்ட். ஸோ எனிதிங் ஓகே, ஒன்னு இது தான் ஞாபகம் இருந்தா இருக்கணும், இல்லாட்டி அது ஞாபகம் இருந்தா போதும். ஸோ டோட்டலி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீசிஸ் எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறத மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் டைகர் ஆர் ராயல் பெங்கால் டைகர்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் ஃபுல்லாவே ஓகே, ஸோ இட் இஸ் ஆல் ஃபுல் ஆஃப் ராயல் பெங்கால் டைகர்ஸ் தான். ஒன் இண்டோ சைனீஸ் டைகர் ஆர் தேர் லொகேட்டட் இன் தி ஏரியாஸ் ஆஃப் தாய்லாந்து அண்ட் பெனின்சுலர் மலேசியா அண்ட் ஆல்சோ ஃபவுண்ட் இன் தி மியான்மர், சவுத் சைனா, கம்போடியா, லாவோஸ் அண்ட் வியட்நாம். அதர் தென் தட் சைபீரியன் ஆர் அமூர் டைகர், சுமத்ரான் டைகர், சவுத் சைனா டைகர், இதோட ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். தட் இஸ் ரொம்ப கன்சர்ன் பார்க்க வேண்டியது இந்த ஒரு ஏரியா தான். ஸோ வெரி ஸ்பெசிபிக்லி ஓகே, ஸோ யூ ஷுட் நோ தட் வேர் பெங்கால் டைகர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு வரும்போது வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா, நேபாள், பூட்டான் அண்ட் பங்களாதேஷ். ஸோ இது மினிமம் லெவல்ல அட்லீஸ்ட் வி ஷுட் நோ அபவுட் வேர் த பெங்கால் டைகர்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அவுட். ஸோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
So mostly in the Indian Himalayan region, and other than that, Western Ghats and Eastern Ghats. Okay. So அந்த ஒரு கன்சர்ன்ல totally 18 states இருக்கு இந்தியால ஷேர்ஸ் டைகர் ரிசர்வ்ஸ். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹேபிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். Why we are touching the conventional perspective is because we cannot expect the questions only from the current affairs. So questions வரணும் அப்படின்னா they may even ask in the conventional perspective too. So அப்படி வரும்போது what are all the habitat areas where tiger can survive அப்படின்னு பார்த்தீங்கன்னா one is with respect to tropical rainforest, then second thing is with respect to evergreen forest, even in the temperate forest. Okay, temperate forest it can able to survive. So அதனால அதெல்லாம் ஒரு ஆடு இதா இருக்கு அப்படிங்கிறதுனால எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஈவன் இட் கேன் சர்வைவ் இன் தி டெம்பரேட் ஃபாரஸ்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் இன் தி மேங்க்ரோவ்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்வாம்ஸ், கிராஸ் லேண்ட்ஸ் அண்ட் ஈவன் இன் தி சவானாஸ் ஏரியாஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு அந்த டெம்பரேட் சவானாஸ்லாம் கொஞ்சம் நமக்கு கொஸ்டின் ஆகுற மாதிரி இருக்கும். பட் ஈவன் இட் வாஸ் சர்வைவ் இன் தி டெம்பரேட் அண்ட் சவானாஸ் த்ரூ தி டைகர் ஸ்பீசிஸ் சொல்றேன். ஓகே, ஸோ அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் திங் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் கீஸ்டோன் ஸ்பீசிஸ். இதுவும் கேட்பாங்க லிஸ்ட் ஆஃப் ஸ்பீசிஸை கொடுத்துட்டு விச் ஆர் ஆல் கன்சிடர்ட் டு பி தி கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்னா நிறைய டைம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால டைகர் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த கீஸ்டோன் ஸ்பீசிஸ். The importance of keystone species is nothing but if its population was decreasing means the concerned habitat and its ecosystem is also going to disturb something. Okay, so அங்க இருக்கக்கூடிய prey habitats, அதர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஹேபிடேட்ஸ் இல்ல அங்க இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டிகிரேடிங் ஆர் டு அன் எக்ஸ்டென்ட் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசர்டிஃபிகேஷன் அந்த ஒரு ஃபேசஸ்ல போகுது அப்படிங்கிறது ஈஸிலி வி கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் கவுண்டிங் தி நம்பர் ஆஃப் தி ஸ்பீசிஸ். ஓகே, ஸோ அப்போ கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது டைகர் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த கீஸ்டோன் ஸ்பீசிஸ். ஓகே, ஸோ அது ஒரு அப்பக்ஸ் ஆஃப் தி தட் இஸ் ஃபுட் செயின்ல அதுதான் அப்பக்ஸ் செயின்ல லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ அப்போ அது ஸ்பீசிஸ் குறையுது அப்படின்னா அல்டிமேட்லி அது இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் அது கீழே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸும் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. தென் அட் த சேம் டைம் இட் இஸ் கிரியேட்டிங் அண்ட் symbiotic relationship with jungles. What is the symbiotic relationship is nothing but if you conserve one tiger means if you conserve one tiger or if you make that particular habitat good for that one tiger means you can able to protect around 25,000 acres of forest. So this is the symbiotic relationship between one tiger and the jungle. ஸோ ஒரு டைகரை நீங்க சேஃப்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25,000 ஏக்கர் ஃபாரஸ்ட் அவங்களால ப்ரொடெக்ட் பண்றது சமம். ஸோ தட்ஸ் வை த நேஷனல் கவர்மெண்ட் இந்தியா அண்ட் அஸ் வெல் அஸ் then those 13 state countries as well as the global forums and other conserving units are trying to increase the numbers of tigers. So other than major reasons and at the other time it is also helpful for both nature and people because 25,000 of acres of forest நீங்க protect பண்றீங்கனாலே automatically it is good for the freshwater, food and health systems. So அங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ரிசோர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியும் சேஃப்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அதர் than that it is also not helpful for the people but also for the other animals. Like if you conserve a tiger means a tiger habitat means it will also facilitate for the habitats like Asian elephants. இதுவும் நம்ம பார்க்கத்தான் போறோம். Okay, great one-horned rhinoceros, Asiatic black bear among others. ஓகே, ஈவன் ப்ரே பேசிஸையுமே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அது மூலமா we can able to create on biodiversity. ஸோ அது மூலமா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது you come across in the conventional perspectives. Okay, then what is the threat over there? ஸோ ஒரு கன்சர்வேஷன் அப்படின்னு போயாச்சு. Then what are all the threats rest with in terms of maintaining the tigers population? Okay, so tigers population maintain பண்றதுல இருக்கக்கூடிய threat என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா these are all the threat. First one is with respect to habitat loss. So habitat loss in sense we are move on to the modern urbanization. So modern urbanization varumbodhu we are exploiting the forest. Okay, as well as we are involving in many mining projects over there and we are promoting some infrastructure developments in terms of building on national highways over there and constructing railways and other developmental projects inside or in around the forest. So idella enna agum appdinu pathina naturally it will create an habitat loss and including timber cultivation, then commercial plantation இதெல்லாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காவே அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஹேபிடேட் டிஸ்டர்ப் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய ஹேபிடேட் லாஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஹேபிடேட் லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கம் அவுட் ஆஃப் தி ஃபாரஸ்ட். ஸோ கம் அவுட் ஆஃப் தி ஃபாரஸ்ட் ஃபார் தயர் ப்ரே பேசிஸ் ஆர் அஸ் ஃபார் அதர் ரீசன்ஸ் அப்படின்னு வரும்போது இட் லீட் டு ஒன் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட். ஓகே, ஸோ இங்க ஹேபிடேட் லாஸ் நடக்கும்போது இது ரெப்பர்கஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் தான் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட்ங்கிறது வெரி ரீசெண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய மேஜர் சேலஞ்சஸ். We will discuss as a separate topic in terms of human wildlife conflict.
what are all the initiatives they taken from the sides of the government as well as from the other conservation forums அப்படிங்கிறதுலாம் இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் தனியாக நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே, பட் இங்க நம்ம தெரிஞ்ச வேண்டிய விஷயம் ஹேபிடேட் லாஸ் ஆகுது. ஹேபிடேட் லாஸ் ஆகும்போது ப்ரே பேசஸ் அதுக்கு கிடைக்காது. ஸோ ப்ரே பேசஸ் கிடைக்காது அப்படிங்கும்போது இட் கம் அவுட் ஆஃப் தி ஃபாரஸ்ட் ஃபார் த டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு வரும்போது அங்க கொலேட்டரலா என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய விமனோ சைல்டோ இல்ல ஹியூமனோ என்ன ஆயிடுறாங்கன்னா அஃபெக்ட் ஆயிடுறது. ஓகே, ஸோ இட் லீட் டு ஒன் ஹியூமன் அனிமல் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட்னு சொல்லலாம். Other than that, it is for the poaching. Poaching insects for its skin, teeth, claws, and meats. Okay, so especially it is a famous market. Okay, in China and in around areas of Southeast Asia. So tigers' bones and other parts are used for traditional Chinese medicines. Okay, so it is very much helpful. And other than that, it is used as a skin. And its skins are used for making chubas. Okay, this one note பண்ணி வச்சுக்கோங்க. Maybe they ask some questions. ஏன்னா இஷ்யூல இருக்கிறனால சொல்றேன். They may ask chubas often seen in the news, which refers to. So கேட்கலாம். Okay, there is a possibility. The traditional rope worn by the Tibetans. So the chubas, they're making a tiger skin for the making of chubas. Okay, so commercial captive breeding பண்றாங்க. Commercial captive breeding in sense நம்ம எப்படி domestication of wild cows, cattle இதெல்லாம் பண்றோமோ, somewhere places in around Chinese and other areas they are going for commercial captive breeding. But ஒரு சஜஷன் கொடுப்பாங்க in terms of mains perspectiveல எழுதும்போது டைகர் கன்சர்வேஷனுக்கு நீங்க கேபிட்டிவ் கமர்ஷியல் breeding போலாமே அப்படின்னு. Commercial breeding is not accepted by any other institutions. Okay, so it is a threat. Okay, ஏன்னா டொமஸ்டிகேஷனுக்கு போயிடலாம், லைக் நம்ம அதர் கவுஸ் போற மாதிரியோ இல்ல அதர் பிரீட்ஸ் போற மாதிரியோ நம்ம இது ஓரளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லீகல் ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்ணும்ல அப்படின்னு சொன்னா நோ, இட் இஸ் ராங், பிகாஸ் இட் இஸ் நாட் ப்ரூவன். Throughout the entire history, they felt that the commercial breeding of big cats are lead to one failure. So அது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது சொல்லலாம், பட் பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இதோட வச்சுக்கோங்க. ஓகே, கமர்ஷியல் கேபிட்டிவ் breeding is also one of the reasons for its threat. Then other than that, major reasons for global warming and climate change. So habitat loss. Okay, so அது ஒரு reason. Then even prey losses also lead to one threat. So some of the areas where deer and wild boar and other wild cattle are also in the destructions. So இதெல்லாமே threat of or reasons for the habitat loss of tigers. கேட்டிருக்காங்க டால்ஃபினுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால சொல்றேன் கேனடிக் டால்ஃபினுக்கு வாட் ஆல் த த்ரெட்ஸ் அப்படின்னு 2014ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால மேபி அதை பேஸ் பண்ணி இங்கேயும் கொஸ்டின்ஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. we have to prepare for everything, both in terms of convention as well as in current affairs. So அந்த ஒரு கன்சர்ன்ல தான் we are working on this. Okay, the next thing is what are all the conservation mechanisms was practiced at present. Okay, so what are the conservation mechanisms in sense what is the present status அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ present status பார்க்கும்போது an estimation. Okay, so கிட்டத்தட்ட ஒரு 20th century in terms of 1900s அப்படிலாம் பார்க்கும்போது total number of tigers population was 40,000 tigers were there. So once upon a time we are in terms of protecting the tigers in various places as a sacred groves இருக்கு, as a spiritual things இருந்திருக்கு. Even in terms of Kautalya's Arthashastra also they mentioned vanas, that is how to protect the vanas for the protection of tigers அப்படின்னு அர்த்தசாஸ்திரால இருந்திருக்கு. Then even in terms of Buddhismல there are some reference in protection of tigers இருந்திருக்கு. பட் ஒரு ட்ராஃபியா இது எங்க கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டர் மெடிவல் பீரியட்ல தான், அட் த டைம் ஆஃப் டெல்லி சுல்தானேட் அண்ட் முகல் பீரியட்ஸ்ல தான் இந்த ட்ராஃபியா இது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் த ரெக்ரியேஷனல் தே கோ ஃபார் ஹண்டிங். இது ஈவன் நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். பட் அங்க போகும்போது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் த பிரிட்டிஷ் அரைவல் இட் இஸ் இன்க்ரீசிங் இன் நம்பர். ஈவன் சம் பிளேசஸ் வேர் tigers were declared as vermin. Okay, vermin in sense you can able to shoot out. Okay, shoot பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்சர்ன்ல ஒரு 40,000 டைகர் ஸ்பீசிஸ் இருந்த ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் தே go for an all India tiger census in India in 1972. They identified that only 1,827 tigers were in India. So as I already said, it is considered to be a keystone species. So keystone species அப்படின்னு சொல்லும்போது throughout the entire world, okay, as well as particularly in India, there is a need for the conservation of tigers. So they go for some changes in the Indian Forest Act 1927. So first tiger protect பண்றதுக்கான ஒரு சோர்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னா இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் இருந்த ஒண்ணு அப்போ. ஓகே, 1927 இருந்த ஒண்ணு. தென் அதர் தன் தட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
they do some reforms in the statutory provisions. Then they listed in the Wildlife Protection Act 1972 as on Schedule 1 species. Totally 6 schedules. Okay, Schedule 1, Schedule 2, Schedule 3, Schedule 4. Last year, Schedule 4 one question. Schedule 4 or 5 one question. So Wildlife Protection Act 1972 the big cat species, including tiger, was listed under the Schedule 1 of the Wildlife Protection Act. It means that it is an it indicates that it is an protectable species. Okay, so we have to go for an absolute protection. The Schedule 1 and 2 ரெண்டுமே என்னன்னா absolute protection ல இருக்குது. So Schedule 1 குள்ள இது லிஸ்ட் பண்றாங்க 1972 அப்புறம். Then other than that they do some reforms. அது அதுக்கு அப்புறம் என்ன initiatives னு பாத்தீங்கன்னா it is considered to be the benchmark or flagship initiative. So this is a major initiative what we are driving in terms of increasing the number of population at present. இப்போ எவ்வளவு population இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா as per the fourth All India Tiger Estimation 2018. Every 4 years என்ன பண்ணுவாங்கன்னா tiger population report ஒன்று சப்மிட் பண்ணுவாங்க. அது 2018 report. 2018 reportல last year 2019 or 20ல fourth All India Tiger Estimation கொண்டு வந்தாங்க. At present இப்போ இருக்கக்கூடிய strength அப்படின்னு பாத்தீங்கன்னா 2967 tigers இருக்கு. All over world 70% of the tiger population in India இங்க தான் இருக்கு. Okay, so India தான் all over 70% of tiger population இங்க தான் இருக்கு. We have to be proud for that. Okay, so rest of the things அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த Project Tiger Initiative. So the Project Tiger Initiative அப்படிங்கிறது இந்திரா காந்தி பீரியட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் அப்ப கிடையாது. There is no any statutory status for it. Just as an executive resolution தான் அது பாஸ் ஆச்சு. Okay, Project Tiger, which was initiated in the year of 1973 April. Okay, so introduce பண்ணும்போது first எங்க introduce பண்ணாங்கன்னா Jim Corbett National Park உத்தராகண்ட்ல தான் பண்ணாங்க. Please note it down because it is very much important. Okay, so அன்னைக்கு Ministry of Environment and Forest தான் இப்பயும் அந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போறது. Then second thing is notable factor is nothing but it is a centrally sponsored scheme. So centrally sponsored scheme in sense nothing but it has to be shared by both central government as well as state government. In terms of policy making and coordination, in terms of supervision, it was done by the central government. In terms of execution part and sharing some of the amount for the project is by the state government. So it is on both center and the state's responsibility because it is in concurrent list. Okay, so forest is in the concurrent list. So as well as it is on centrally sponsored scheme. So centrally sponsored scheme அப்படினு வரும்போது the Project Tiger's ultimate objective is nothing but to protect the in situ conservation of tigers in the designated tiger reserves. They declared some areas as a tiger reserves. So in that one, we have to protect the endangered species listed as, okay, IUCN listed endangered tiger, okay, and assured recovery of saving it from extinction. Okay, so already na sonna mari central government da planning பண்ணுவாங்க, coordination பண்ணுவாங்க, part of the financing was supported by the central government. State government is only responsible for the execution and financing some cost for the recurring projects. Okay, then at the same time when it got on statutory status, so next thing is we have to move on to the statutory status. Now as already said, it is passed as an executive resolution. Okay, then it get on statutory status in 2006 under section 38 of the Wildlife Protection Act 1972. So Wildlife Protection Act 1972 la statutory status idukku கிடைக்குது. So you have to note it this one. Okay, so அப்ப இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு event, milestone event ன்னு சொல்ல முடியும் because it is responsible to the parliament. Okay, so next thing is with respect to initially பார்க்கும்போது at the time of 1973 ல they listed பண்ணிருப்பாங்க இல்லையா. So அந்த டைம் பார்க்கும்போது it having only 9 tiger reserves, but now it is 52 as per February 2022 ஓட National Tiger Conservation Authority வெப்சைட்ல இருந்து பார்த்தா it is 52, 53 is listed. Okay, so it is in the proposal. So far 52 வரைக்கும் பண்ணிருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. டேட்டா வந்து February 2022 ல எடுத்த டேட்டா. Okay, as per அவங்களோட ரெக்கார்ட் படி National Tiger Conservation Authority ஓட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் வெச்சுக்கோங்க. So அதுல they listed that 52. So you should work on these areas at least. Okay, minimum லெவல்ல அந்த ஒரு இன்ட்ரோ듀ஸ் ஒரு 5 சப் லிஸ்ட்ஸ் இருக்கு. ஒரு 5 important current affairs places இருக்கு. இத ஒட்டி then other than that some 13 sites வந்து cats recognize பண்ணிருக்காங்க. At least you should know the states where it is located. அதனால at least தெரிஞ்சிருக்கணும்னு வெச்சுக்கோங்க. So அப்போ who is the head of this Project Tiger அப்படின்னு வரும்போது so it is Ministry of Environment and Forest தான். Okay, minister தான் responsible. So அது ஒன்று தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. Okay, so the 9 sites தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா it is not that much important, but if you want things you just work it. Okay, then other than that there are 18 tiger range states. இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். Which are all the things you just work on it.
ஓகே. அண்ட் சோ ஃபார் இப்போ வரைக்கும் எவ்வளோ டைகர் கண்ட்ரி ஏரியாஸ்ல எவ்வளோ ஷேர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.23% தான். ஓகே, ஸோ 2.23% தான் இருக்கு. ஸோ இது ஒரு நோட்டபிள் ஃபேக்டர். ஓகே, பிகாஸ் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட்டட் தட் we are overpopulated of tiger resource. Tigers. Okay, so tigers ஓட பாப்புலேஷன் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is increasing. So increasing means we have to expand the more number of areas. So அப்போ 2.23% அப்படிங்கிறது it is required for the Prelims perspective. Please note it down. Okay, so இவ்வளவுதான் சொல்ற விஷயங்கள் இவ்வளவுதான். Okay, then so far tiger resource அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 as per the February 2022. 53 is in proposal. Okay, and even it got approved but not updated in the National Tiger Conservation Authority at present. Okay, இப்போ வரைக்கும் அது அப்டேட் பண்ண கிடையாது. It is in the proposal, approval ஆயிருக்கு, but it's in the process. Okay, so next thing is with respect to what is the at present status as based on the 4th All India Tiger Estimation Report 2018. So 4th phase-ல போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 on 28th July Global Tiger Day அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ தே ஸ்டேட்டட் தட் இந்தியா இஸ் ஹோம் டு தி 70% ஆஃப் டைகர் பாப்புலேஷன் குளோபலி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. தென் ஆல்மோஸ்ட் வி ஆர் ஹேவிங் 52 டைகர் ரிசர்வ்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் 18 ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ சென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 இயர்ஸோட 4th phase இதுல இருக்கு. ஓகே, ஸோ அதுல 2020ல ரிலீஸ் பண்ண அந்த 4th All India Tiger Estimation Reportல which one of the following state having a highest number of tigers அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேஷ். Okay, having 526 tigers, and it was closely followed by Karnataka. Second, it captured 524. Then Uttarakhand it having 442 tigers. Which two states tigers population is declining in numbers அப்படின்னு பார்த்தீங்கன்னா Chhattisgarh and Mizoram, and Orissa remained on constant. So இதெல்லாம் they get from the PIB sources. So PIB sources அப்படிங்கறதுனால maybe they listed these types of things in the question papers. So questions கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. Please note it down all these facts. Okay, it is also very much important. The next thing is with respect to how tigers are calculated. Okay, because it is also often seen in the news, because India get on Guinness record in terms of having placed the highest number of camera trap in the wild survey. Okay, so Guinness recordல place ஆயிருக்கிறனால மேபி எதை கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how they are calculating the tiger numbers by various methods அப்படிங்கறத கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. Okay, so first one is nothing but a pugmark technique. In sense footprint இருக்கும் இல்லையா, so அதை வச்சு they will calculate the its length, then diameter, இதெல்லாம் வச்சு they can able to calculate. Okay, pugmark technique it is a traditional technique. So இதுல ப்ராப்ளம் என்ன, காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா accuracy இருக்குமான்னு கேட்டா no, it is not up to the mark. Then deploying cameras. So deploying cameras அப்படின்னு வரும்போது it is also very cost things. Okay, so highly cost. ஏன்னா you have to fix various number of cameras in various places. So throughout the entire areasல கேமரா ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா it is most obvious way of spotting the tigers. Then other than that 2018 censusல introduce பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா DNA analysis of scats. Scats is nothing but fecal matter. Okay, so feces of tigers. So feces of tigers எங்க கலெக்ட் பண்ணுவாங்கன்னா in around the areas of some river pond அந்த மாதிரி லொகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அங்க இருந்து feces கலெக்ட் பண்ணுவாங்க. feces என்ன பண்ணுவாங்கன்னா ஜெனடிக் சாம்பிளிங்க்கு சென்ட் பண்ணுவாங்க. ஜெனடிக் சாம்பிளிங்க்கு சென்ட் பண்ணும்போது இட் நாட் ஓன்லி அனலைஸ் தி நம்பர் ஆஃப் டைகர்ஸை கால்குலேட் பண்றது மட்டும் கிடையாது, ஈவன் தே கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை தி ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் த டைகர்ஸ். ஸோ ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் த டைகரை எது மூலமா அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா த்ரூ ஃப்ரம் கெட்டிங் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டைகர்ஸ். ஸோ அது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஜெனடிக் சாம்பிளிங் மூலமா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் வாஸ் யூஸ்ட் இன் தி 2018 census. Then spatially explicit capture recapture technique is considered to be one of the method. Okay, then other than that recently introduced mobile technology M-stripes. It is also very much important because system for tiger intensive protection and ecological status it is on stripes. Okay, so it is on programmer initiative. இதோட 2019 prelims I think they asked this question. Okay, so அதோட சேர்த்து இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் இந்த மொபைல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி they go for this protection mechanism. So in the 5 methods we are very frequently used in the tiger population calculation mechanism. Okay, so please note it down all these things. So questions கேட்கறதுக்கான possibilities in the areas. Okay, the next thing is with respect to global conservation. Global conservation அப்படின்னு வரும்போது in what all the various ways they are conserving the tigers அப்படின்னு பார்த்தீங்கன்னா first thing is with respect to sites. So sites is nothing but an international convention in terms of endangered species of wild fauna and flora.
So sites, at least you should know the basics of sites because they asked in the previous question papers also. 2015-16, they asked about the sites. Okay, so BirdLife International and sites பத்தி questions கேட்காங்கன்னு நினைக்கிறேன். So please check it out. Okay, so அதனால sites பத்தின கொஞ்சம் basics தெரிஞ்சு வச்சுக்கோங்க. But sitesல it is also included tiger. Okay, so India signatory, yes, India is signatory in the year of 1970. So இது தெரியணும். Okay, so at least we should know this. So include பண்ணும்போது நீங்க points gather பண்ணும்போது இதையும் சேர்த்து include பண்ணிக்கங்க. So then Traffic India, it is an collaboration. இதோட எதுல கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017-18 Prelimsல ஒரு கேட்டிருக்காங்க. Okay, Traffic India a collaboration of WWF and IUCN. So illegal tradeல wildlifeல they are doing this mechanism. So அதுவும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they are also seriously watching the or monitoring the illegal tiger trade. Okay, so tiger flesh or meat or teeth, claws அதெல்லாம் trade பண்றத வந்து they are monitoring, including bones. Okay, then next thing is cats. So cats is nothing but it is an practicing methods or standards. So that is nothing but throughout the global nations. So global nations nu varumbodhu it is an initiative of any UN illa other institution anna illa. Okay, it is nothing but an accreditation tool அப்படிங்கிறது it's nothing but இப்ப நம்ம கொடுக்குறோம் இல்லையா in terms of NAC accreditation அப்படின்னு காலேஜுக்கெல்லாம் பெஸ்ட் காலேஜ்னு ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா throughout the entire nation, okay, there are some organizations which support for the conservation of wild animals like WWF, then Wildlife Institute of India. So இந்த மாதிரி ஒரு 4 to 5 players in the round IUCN. Okay, then Traffic India. So இந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 some external organizations as well as government bodies as well as experts of tiger protected experts. They certified some of the tiger reserves as CATS tiger reserves. Okay, so standards or tiger reserves nu onu neenga eduthukiteenga appadina you have to maintain some standards. Okay, so அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்றத சர்டிஃபை பண்றதுக்காக டிசைன் பண்ணது தான் இந்த கன்சர்வேஷன் அஷ்யூர்டு டைகர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த டைகர் கன்சர்வேஷன் அஷ்யூர்டு டைகர் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அக்ரிடேஷன் டூல், அவ்வளவுதான். இட் இஸ் நாட் அன் ஆர்கனைசேஷன், இட் இஸ் அ டூல், அக்ரிடேஷன் டூல் which was designed or planned by the global coalition of tiger range countries. Global coalition of tiger range countries are nothing but the 13 countries. Okay, so the 13 countries they are designed this accreditation tool எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா to develop the tiger and tiger protected areas. Okay, so அப்போ it is a minimum set of standards to encourage the long term success of tiger conservation and the best practices in these areas. அப்போ objective of cats எதுக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க because it is in the current affairs. That's why I am telling. Okay, first இது எங்க டிசைன் பண்ணாங்க இல்ல எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2013 held in Bangkok, Thailand. தாய்லாந்துல தான் இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. தட் இஸ் பிளேஸ் பண்றாங்க. எதுக்காக இதோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இதோட மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நத்திங் பட் டு அச்சீவ் டபுள் த டைகர்ஸ் பாப்புலேஷன் பை 2022. ஓகே, ஸோ அதுதான் இதோட கோல். ஸோ கேட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அன் அக்ரிடேட்டட் டூல் விச் வாஸ் டிசைன்டு பை சம் டைகர் அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியா எக்ஸ்பர்ட்ஸ். ஓகே, விச் வாஸ் இனிஷியேட்டட் பை தி coalition of tiger range countries for practicing or maintaining some minimum standards for the conservation of tigers. So adukku da the cats அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. So please note it down, they may ask this question. Okay, கேக்கலாம். Then who are all the signing or registered countries அப்படின்னு பாத்தீங்கன்னா out of 13 range countries, tiger range countries, 9 countries are registered. India is also one among them. So அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, India is also signed in this one. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா as I already said to double the tigers numbers. Okay, so by 2022 kulla we have to increase the tigers numbers அப்படிங்கிறது ஒரு டிக்ளரேஷன். ஓகே, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுல ப்ராமிஸ் பண்ண கோல் தான் இது. அதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு இதை பண்ணது. ஓகே, ஸோ ரீசன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 tiger reserves in India have received accreditation for the global conservation assured tiger standards. ஓகே, so far பாத்தீங்கன்னா ஒரு 94 sites எடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் விச் ஒரு 20 sitesல standards completed ஆயிருக்கு. In sense tiger reserves they are survived and they give on status that 14 tiger reserves get on certification. So the 14 tiger reserves are nothing but Manas, Kaziranga and Orang in Assam. Okay, note it down, this is very much important. Satpura, Kanha, Pana in Madhya Pradesh, Pench in Maharashtra, Valmiki tiger reserve in Bihar, Dutua in Uttar Pradesh, Sundarbans in West Bengal,
Paramikulam in Kerala, Bandipur Tiger Reserve in Karnataka, Mudumalai and Anamalai Tiger Reserve in Tamil Nadu. So at least you should know where are these tiger reserve states அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். And at the same time you should know which are all 14 tiger reserves are listed in this one, because இது question பண்றதுக்கான கேட்கலாம், because it is in the current affairs. Okay, then other than that, the St. Petersburg Declaration on Tiger Conservation, as I already said, it was adopted in the year of 2010. How many countries are participated in this? Means 13 countries. Okay, so they are called to be as a tiger range countries, which was assembled at International Tiger Forum in St. Petersburg, Russia. So that's why it is considered to be a St. Petersburg Declaration. So idhuladan they made a promise that at the time of 2010 they counted the total number of tigers as 3,200. So they promised that we have to increase it by 7,000 by 2022. India is almost achieved this target. Okay, we are in pioneering these projects. Okay, so the T into 22, T into 2 சொல்றோம் இல்லையா, இதுல we are in terms of going to achieve this goal. Okay, so total number of 13 tiger range countries எதுன்னு பாத்தீங்கன்னா Bangladesh, Bhutan, Cambodia, China, India, Indonesia, Laos, Malaysia, Myanmar, Nepal, Russia, Thailand and Vietnam. You should also know this one. Okay, so St. Petersburg Declaration la யார் countries இருக்கும் அப்படிங்கறது you should know. And at the same time, IUCN, you should all know this. Okay, so it is an endangered species. Okay, tiger are globally listed as endangered species. Malayan and Sumatran subspecies. Okay, so rendu நம்ம அஞ்சு பார்த்தோம் இல்லையா, so அந்த அஞ்சுல Malayan and Sumatran subspecies are listed in critically endangered. Okay, so Royal Bengal tiger, it is listed in the endangered species. Okay, Royal Bengal tiger, it was listed in endangered species. Malayan and Sumatran subspecies are listed in critically endangered. Maybe கொடுத்துட்டு some or the 5ல 3 to 4 list out பண்ணிட்டு which are all comes under the endangered species னு கொடுத்துட்டு Malayan or Sumatran ஓட அதுல இன்க்ளூட் ஆயிருக்கலாம். You should be very careful in approaching these questions. Okay, so ஒண்ணு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா Malayan and Sumatra are listed in the critically endangered. போதும், அது போதும். இல்ல ராயல் பெங்கால் டைகர் which was not listed on the critical endangered species அப்படி தெரிஞ்சிருந்தா போதும். ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, it is easy for you to recall. Okay, so revision பண்றது ஈஸியா இருக்கும். So St. Petersburg Declaration tiger conservation, it is important thing. Okay, next we move on to the recent initiatives in terms of including some of the tiger reserves. Okay, so adula first பாத்தீங்கன்னா it is a proposal in sense it is in proposed term, not agreed. Okay, agreed in sense it is in the process. Okay, 53 tiger reserves are they decided that Guru Ghasidas National Park and Tamor Pingla Wildlife Sanctuary as a tiger reserve, but they are in terms of consideration. Very soon they are going to list out it. Okay, so but நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா where Guru Ghasidas National Park and Tamor Pingla Wildlife Sanctuary is located. Okay, so both are located in the Chhattisgarh areas. But in கொஞ்சம் decode பண்ணி போனா they somewhere ask some districts too. எந்த districtsல place ஆயிருக்கு அப்படிங்கிறதுனா they question it. Okay, so அப்ப Guru Ghasidas National Park, it is located in Korea district. Okay, Korea district, it is here. Then in terms of Tamor Pingala, it is in Surjapur. Okay, Sargosa இங்க இந்த இடத்துல வரும். Okay, so இந்த placesல வரும். So Surjapur districtல இருக்கு. Okay, then Tamro Pingala Wildlife Sanctuary இருக்கு இல்லையா, so it is also identified as a part of Sarguja Jaspur Elephant Reserve. So இந்த ஏரியா தான். Okay, so இந்த ஏரியால வர்றதுக்கான கொஸ்டின்ஸ் ஏரியாக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. Just note it down. Guru Ghasidas National Park is in Korea district and Surjapur, Tamro Pingala is in Surjapur district. So இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தா போதும் இந்த ஏரியால சொல்ற பர்టిక్యులரா. Okay, so they are going to join these two reserves as a 53rd tiger reserves. And so far இது மட்டும் இன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படின்னா 4th tiger reserve இது இன்க்ளூட் ஆயிடும் சத்தீஸ்கர்ல. But then what are all the other 3 tiger reserves rested in சத்தீஸ்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அச்சனாம்கர் tiger reserve, Uttandi Sittandi tiger reserve and Indravati tiger reserve. Okay, so at least we should know this. Okay, one where it is located, that is one Guru Ghasidas National Park na easy identify பண்ணிடுவீங்கன்னா Tamor Pingala Wildlife Sanctuary நம்ம கேட்கலாம். Okay, so Tamor Pingala Wildlife Sanctuary, it is in Chhattisgarh. Okay, the next thing is with respect to which is the river flow into it. So rivers கேட்கறதுக்கான possibilities இருக்கு. So Banas River. So the park is located in the Banas River. அது கேட்கலாம். Then another thing, Guru Ghasidas National Park is also habitat for the Asiatic cheetah in the country. Okay, last known Asiatic habitat for. So இதுவும் questions வர்றதுக்கான possibilities இருக்கு. Okay, so
கொஞ்சம் இந்த ஏரியாஸ்ல ஒர்க் பண்ணிக்கோங்க. தே மே ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சுன்னா டீகோட் பண்ணிக்கிறேன். that is more than enough. Okay, so ஒன்னு அந்த in which river it is located, that is போதும். Okay, that is more than enough. Then மேக்ஸிமம் போனா அந்த இடத்துல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தா டிஸ்ட்ரிக்ட்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் கேட்க போறாங்க. ஸோ இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ இன்க்ளூடட் சம் ஆஃப் த மேப்ஸ் இன் இட். ஓகே, இதுவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ குருகஜ்தாஸ் நேஷனல் பார்க்குங்கிறது இதுக்கு முன்னாடி மத்திய பிரதேஷோட இருந்தது. ஆஃப்டர் ஸ்பிளிட் ஆஃப் சத்தீஸ்கர் இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஓவர் ஆயிருக்கு. ஓகே, the next thing is Ramagak Vistari Tiger Reserves. So Ramagak Vistari Tiger Reserves அப்படிங்கிறது it is nothing but they are going to create a corridor. Okay, so it is in Rajasthan. Okay, so Rajasthanல they are going to create it as a corridor. So 52nd Tiger Reserves எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it is Ramagak Vistari Tiger Reserve. It was located in Rajasthan. Okay, so districts அப்படின்னு பாத்தீங்கன்னா it is including in the districts of Savai, மோதப்பூர், கொட்டா அண்ட் புந்தி. ஸோ வெரி எஸ்பெஷலி கொட்டா அண்ட் புந்தி தான் இந்த டைகர் ரிசர்வ்ஸ். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரமகாக் விஸ்தாரி டைகர் ரிசர்வ் இருக்கு இல்லையா, ஸோ இட் இஸ் லொகேட்டட் ஹியர். ஸோ இட் இஸ் கனெக்டிங் காரிடார் ஃபார் தி ரத்தம்போர் டைகர் ரிசர்வ்ஸ் அண்ட் முகுந்திரா டைகர் ரிசர்வ். ஸோ இது ஒரு கனெக்டிங் காரிடாரா தேர் பிளான் டு டூ திஸ் பிகாஸ் தட் இஸ் அன் இது இருந்தது ஒரு 1 to 2 years முன்னாடி என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் வே ஆஃப் டைகர்ஸ் ஒரு காரிடாரா இது பிளேஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால they plan to link these two corridors. Okay, Ranthambore Tiger Reserve, Mukundra Tiger Reserve. Okay, Ranthambore Tiger Reserve and Mukundra Tiger Reserves ரெண்டி கனெக்ட் பண்ணக்கூடிய காரிடாரா இந்த ரமகாக் விஸ்தாரி சாங்சுரிஸ் இருக்கக்கூடும். ஓகே, அதனால they listed ரமகாக் விஸ்தாரி டைகர் ரிசர்வ்ஸ் as an 52nd Tiger Reserves in the project title. Okay, which was located in the districts of Savai, Modhpur and Kotta and Bundi, especially Kotta and Bundi areas. The districts in the areas that is it share on border in the areas of Kotta and Bundi. Okay, so you should know this. கண்டிப்பா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா இது ஃப்ரீக்வெண்டா 2 to 3 years ஆவே இது கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. தட் இஸ் ஓகே. ஸோ அண்ட் 4th டைகர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சரிஸ்கா, ரத்தம்பூர், முகுந்திரா இதோட சேர்த்து ரமகாக் விஸ்தாரி டைகர் ரிசர்வ்ஸ் ஆர். அதர் தென் தட் தேர் ஆர் அதர் டீர் சாங்சுரிஸ் இதெல்லாம் இருக்கு. ப்ளீஸ் ஒர்க் ஆன் இட். ஓகே, ஸோ ஐ லிஸ்டட் ஹியர். ஸோ அது கொஞ்சம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஏரியானால யூ ஷுட் ஒர்க் ஆன் இட். ஸோ ஆல்ரெடி ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா ரத்தம்போர் டைகர் ரிசர்வ் இட் இஸ் இன் சவாய் மோத்பூர் டிஸ்ட்ரிக்ட். சரிஸ்கா டைகர் ரிசர்வ் இட் இஸ் இன் ஆல்வார் டிஸ்ட்ரிக்ட். முகுந்திரா டைகர் ரிசர்வ் இட் இஸ் இன் கொட்டா டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ இட் இஸ் லிங்கிங் இந்த ரமகா ரத்தம்போரும் முகுந்திராவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா. ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் இந்த ஏரியா ஒர்க் பண்ணிக்கங்க. தென் அட் த சேம் டைம் இந்த ப்ரே பேஸையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரமகாக் விஸ்தாரி டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they get some spotted deer. சிட்டால் இருக்கு இல்லையா, சிட்டால் ஃப்ரம் கானா பேர்ட் சர்ச்சரி. கானா பேர்ட் சர்ச்சரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிளேசஸ்ல வரும். ஓகே, சோ கானா பேர்ட் சர்ச்சரியில இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டு முகுந்திரா ஹில்ஸ் டைகர் ரிசர்வ், கொல்லடோ நேஷனல் பார்க் அண்ட் ரமகாக் விஸ்தாரி. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் த ப்ரே பேஸ். ஜஸ்ட் அந்த காரிடாரை மட்டும் ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டா எந்த யூஸும் கிடையாது. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பாட்டட் டீர்ஸ் கொஞ்சத்தை எடுத்து எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் கானா பேர்ட் சாங்சுரியில இருந்து டு முகுந்திரா ஹில் டைகர் ரிசர்வ், கொலேடோ நேஷனல் பார்க் அண்ட் ரமகாக் விஸ்தாரி. ஸோ அப்போ இந்த ஏரியாஸ்குள்ள தான் எங்கேயோ ஒரு இடத்துல கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஓகே, ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த ஒருவேளை இந்த ஆர்டர் கூட கேட்கலாம், ஃப்ரம் நார்த் டு சவுத் அலைன்மெண்ட் பண்ண சொல்லலாம். ஓகே, ஸோ அதுவும் கொஞ்சம் யூ ஷுட் ஒர்க் ஆன் இட். தென் அதர்வைஸ் என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் ஆர் ஆல் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர்டு அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இட் இஸ் இந்த கோட்டா அண்ட் புந்தி டிஸ்ட்ரிக்ட் தான். ஓகே, ஏன்னா பிகாஸ் ரத்தம்போர் டிஸ்ட்ரிக்ட் இன் சவாய் மதப்பூர். ஓகே, முகுந்திரா இன் கோட்டா, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியதுனால கோட்டா புந்தி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் இது பிளேஸ் ஆயிருக்கு. ஓகே, அதர் தென் தட் இதோட கேட்கலாம் ப்ரே பேஸ் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸோட கேட்கலாம். இல்ல அட்லீஸ்ட் இந்த தான் ஆர்டர் பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகே, மேபி இந்த ஒரு ஏரியாவை ஆர்டர் பண்ண சொல்லி கூட they may ask some questions. So 52nd Tiger Reserves அப்படிங்கறனால you should be very careful, very newly added. So அதனால சொல்றேன். The next thing is with respect to Srivilluthur Megamali Tiger Reserve. So it is in Tamil Nadu. So as listed as a 51st Tiger Reserve in India. So 51st அப்படின்னு வரும்போது already 5 Tiger Reserves are there. ஒன்னு பாத்தீங்கன்னா முதுமலை Tiger Reserves are there. ஆனமலை, சத்தியமங்கலம் and பெரியார். Okay, so முதுமலை is there. Where it is? Yeah. Udumale Tiger Reserve here, Anamale Tiger Reserve here. Then here it is Kalakadu Mundandra Tiger Reserve. Then one more thing is Satyamangalam Tiger Reserve.
Okay, so already 4 sites are there. So Srivilluthur Tiger Reserves are newly introduced. Okay, so it is a 51st Tiger Reserve, Srivilluthur Megamani Tiger Reserves. So Srivilluthur Megamani Tiger Reserves அப்படிங்கிறது இதுவும் ஒரு கனெக்டிங் காரிடார் மாதிரி தான். In Srivilluthur, it is already famous for the grizzled giant squirrels sanctuary. It is in Virudhunagar district la இருக்கக்கூடிய ஒரு area. So it is considered to be a grassland forest mix of evergreen forest, dry deciduous forest and other. Okay, Varsanadu Hills la இருக்கக்கூடிய ஒரு place னு சொல்றாங்க. So leeward side la இருக்கும். So Srivilluthur grizzled giant wildlife sanctuary in Virudhunagar district as well as Megamani wildlife sanctuary. Megamani wildlife sanctuary it is in 10 districts. So ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைகர் ரிசர்வ் கிரியேட் பண்ணிருக்காங்க. So as I already said, the proposed tiger reserve will protect the areas of Varsanadu Hills. ஏன்னா கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. Varsanadu Hills நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். பட் சம்மர் ஓகே, ஸோ பேன் இண்டியா எக்ஸாம்ஸ்னால கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆகுது. Okay, Varsanadu Hills together with the Madurai Forest Division and reserve would cover regions in 4 districts like Madurai, Virudhunagar, Tirunelveli and Theni districts. 4 districts ஸ்ப்ரெட் ஆக போகுது. Then எங்க இருக்கும் அப்படிங்கறத மேபி லொகேட் பண்ண சொல்லலாம். ஓகே, மேகமலை லேண்ட்ஸ்கேப்ங்கிறது பாத்தீங்கன்னா இட் இஸ் பவுண்டட் பை பெரியார் பிளாட்டியூ. ஓகே, ஸோ பெரியார் பிளாட்டியூ இட் இஸ் ஹியர். பெரியார் டைகர் ரிசர்வ் இருக்கு இல்லையா? ஸோ வேர் இட் இஸ் இந்த இடத்துல வரும்டா. ஓகே, ஸோ பெரியார் பிளாட்டியூஸ் இந்த இடத்துல வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ பெரியார் பிளாட்டியூஸ் ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகமலை டைகர் ரிசர்வ், பெரியார் பிளாட்டியூ அண்ட் ஸ்ரீவல்லியூர் கிரிசல்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் ஆகிருக்கும். லேண்ட்ஸ்கேப் அதோட லொகேஷன் அதுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆக ஆயிருக்கும்னு சொல்றேன். ஸோ மேபி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதனால சொல்றேன். ஓகே, தென் அதர் தென் தட் கிரிசல்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் அப்படின்னு வரும்போது it is not only protection for the grizzled squirrels but also it having an habitat of Nilgiri tahr, lion-tailed monkeys, sloth bears or some of the species are located there. Okay, so அது போக இப்போ ஆட் பண்ணக்கூடிய இந்த டைகர் ரிசர்வ் இருக்கு இல்லையா, இட் இஸ் ஆல்சோ ஒன் கண்டினியூஸ் ஜோன் டு தி பெரியார் டைகர் ரிசர்வ். ஸோ பெரியார் டைகர் ரிசர்வோட கண்டினியூஸ் ஜோனாகவும் இருக்கும், இன் கேரளாவில் லொகேட் ஆயிருக்கிறது. அண்ட் சைத்தூர் ரிவர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆஃப் ராஜபாளையம் நியர் ரேஞ்ச் அண்ட் சதர்ன் சைடு விச் இஸ் களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் இன் திருநெல்வேலி. சரி, இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுல அட்லீஸ்ட் யூ ஷுட் ஒர்க் ஆன் இட். மேபி இது யூபிஎஸ்சிக்கு ஒர்க் ஆகலாம். இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த ஏரியாஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால இதை கொஞ்சம் ஏரியா ஒர்க் பண்ணிக்கோங்க. தென் இட் இஸ் அன் support for the river wildlife. Okay, so conservation of this particular areas and tiger species means definitely it will helpful for the river wildlife. Okay, ஏன்னா catchment areas அவங்க protect பண்றதுனால they will avoid some projects over there. So அதனால அதை ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனால. So note it down, this is also in current affairs. Then next thing is with respect to Amrabad Tiger Reserve. So Amrabad Tiger Reserve லாஸ்ட் இயர் பிஃபோர் கேட்டுட்டாங்க. ஓகே, நான் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வா கேட்டாங்க, அம்ராபாத் கேட்கல. ஓகே, ஸோ அம்ராபாத் டைகர் ரிசர்வ்ஸ் ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தே ஆர் அலோடு ஃபார் தி டூரிஸ்ட் விசிட். ஓகே, பட் அம்ராபாத் டைகர் ரிசர்வ்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஈகோ டூரிசம் ஸ்பாட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன் தெலுங்கானா டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ அதனால கேஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதுனால பிலீவ் பண்ணலாம். ஓகே, ஸோ டோட்டலி பாத்தீங்கன்னா தெலுங்கானால 2 டைகர் ரிசர்வ்ஸ் ஆர் அலோடு ஃபார் தி விசிட்டர்ஸ். ஒன் இஸ் கவால் டைகர் ரிசர்வ் and another one is with respect to Amrabad Tiger Reserve. So Amrabad Tiger Reserve அப்படிங்கிறது அது டிவைடட் ஆனதுக்கு அப்புறம் அம்ராபாத் இருந்தது. இல்லைன்னா there is ஹைதராபாத், there is ஆந்திர பிரதேசா இருக்கும் போது அதுதான் that is with respect to நாகார்ஜுனா ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வோட சேர்ந்து இருந்த ஒரு டைகர் ரிசர்வ். ஆஃப்டர் ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஹைதராபாத் அண்ட் தெலுங்கானா, ஓகே, ஸோ அம்ராபாத் டைகர் ரிசர்வ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் ஆயிடுச்சு. இன்னமும் நாகார்ஜுனா ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ் தான் ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ், லார்ஜஸ்ட் ஏரியா. ஓகே, ஸோ டைகர் ரிசர்வோட லார்ஜஸ்ட் ஏரியா ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் ஆந்திர பிரதேஷ் தான், ஆந்திரா. ஓகே, ஸோ இட் இஸ் இன் நாகார்ஜுனா ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ். செகண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா அம்ராபாத் டைகர் ரிசர்வ் தான் இங்க இருக்கு. ஸோ ரெண்டுமே எதோட என்ன ஹில்ஸ்ல லொகேட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லவனா ஹில்ஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் நோட்டபிள் ஃபேக்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நாகார்ஜுனா ஸ்ரீசைலமுக்கும் இதுவும் ஃபர்ஸ்ட் அது செகண்ட். ஸோ ரெண்டு பைஃபியூரிகேட் ஆனதுனால இங்க இருக்கும் பாருங்க. ஓகே, ஸோ தென் அதர் தன் தட் இதுல நோட் பண்ண வேண்டிய ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். ஸோ ரிவர்னு வரும்போது நல்லவாகு ரிவர் அண்ட் திண்டி ரிவர். ஸோ ரெண்டும் எதோட ட்ரிபியூட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவோட ட்ரிபியூட்டரி. ஸோ அதனால ஒன்னு கிருஷ்ணா கொடுத்து கேட்கலாம், இல்ல நல்லவாகு அண்ட் திண்டி ரிவர் பத்தி கேட்கலாம். கொடுத்து எங்க கனெக்ட் ஆகுது இல்ல எதோட ட்ரிபியூட்டரி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இது ஒண்ணு. அதர் தன் தட் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சூஸ் அப்படின்றவங்க it's on scheduled tribes. So most privileged groups la varakoodiya scheduled tribes they are located there.
ஓகே, ஸோ அவங்களோட ஹேபிடேஷன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமராவத் டைகர் ரிசர்வ்ஸ் தான் இருக்கு. ஓகே, தே ஆர் த ஃபர்ஸ்ட் மெயின்லேண்ட் ஹேபிடேட் சப்ஸ்டிடியூட் ட்ரைப்ஸ். ஸோ அதனால அது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சம்வேர் லிங்க் பண்ணிக்கலாம் அவங்க, நத்திங் மோர் டு தட். அதர் தென் தட் தெர் ஆர் சம் ஸ்பீசிஸ் ஆர் ப்ரொடெக்டட் பை தீஸ் பிளேசஸ். ஓகே, ஸோ ஸ்பீசிஸ் ப்ரொடெக்ஷன் ஆர் கன்சர்வேஷன் மெக்கானிசம் இதுல போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ எந்தெந்த ஸ்பீசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்போர்ட்ஸ் இருக்கு, ஸ்லாத் பியர்ஸ் இருக்கு, ஸ்பாட்டட் டீர்ஸ் இருக்கு, சம்பார் டீர்ஸ், டோல்ஸ், ஸ்மூத் கோட்டட் ஓட்டர்ஸ், 4 species of antelopes namely நீல்காய்ஸ், சின்காராஸ், சௌசிங்கா அண்ட் பிளாக் பக். சி, 4 ஸ்பீசிஸும் இங்க இருக்கு. ஓகே, ஸோ 4 species of antelopes. ஸோ அதுவும் கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா இங்க இருந்தோட ட்ரிகர் ஆகலாம் கொஸ்டின். தென் அதர் தென் தட் there are an endemic yellow-throated bulbul also located here. Other than that star tortoise is also located here. ஓகே, ஸோ இது எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னர் ரவுண்ட், தட் இஸ் கொஸ்டின் ஏரியாஸ் அப்படின்னு வரும்போது இதையும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு அப்படிங்கிற சொல்றேன். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு 4 ஏரியாஸ்ல தான் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைகர் ரிசர்வ்ஸ்னு வரும்போது. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் 1 or 2 இன்சிடென்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ பக்ஸா டைகர் ரிசர்வோட பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒண்ணு. ஸோ அது கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம். தட் இஸ் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாச்சும் டைகர்ஸோட இருக்கா அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் அதர் தென் தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிக் கேட் சீரிஸ் தானே இது. ஸோ லயன் டைகர், லயர் கன்சர்வேஷன், ஸ்னோ லெப்பர்ட் கன்சர்வேஷன், அதுல ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இருக்குங்கும் போது we will include those things. ஸோ கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை சுத்தி ஒர்க் பண்ணும்போது 1 or 2 இன்சிடென்ட்ஸ் we can able to get. ஸோ ஒரு 1 or 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். ஓகே, ஸோ 1 or 2 மார்க்ஸ் கிடைக்கும் போது இட் இஸ் அ குட் ரிசல்ட். ஸோ ஜஸ்ட் எது நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா ரிவர்ஸ் ரொம்ப முக்கியம், தென் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரொம்ப முக்கியம், தென் என்ன ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது முக்கியம், தென் இன்னர் ரவுண்ட் ஏரியாஸ் எங்க இருக்கு, தென் வேர் இட் இஸ் லொகேட்டட், எனி ஸ்பெசிபிக் ஹில்ஸ் இருக்காது. இப்போ நலமலா ஹில்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அது மாதிரி இங்க வரும்போது மேகமலை ஹில்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ அது கொஞ்சம் ஓகே வி ஹாவ் டு ஒர்க் ஆன் திஸ் ஏரியாஸ். ஸோ அது கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது கொஸ்டின்ஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல சம் ஏரியாஸ்ல கன்வென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல வரும்போது நான் சொல்ற மாதிரி 1973 ப்ராஜெக்ட் டைகரோட ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் வரலாம். ஸோ இதோட என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா 1 or 2 கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாஸ்ல இருந்து வரப்போகுது. ஓகே, ஸோ வித்தின் திஸ் ஐம் கோயிங் டு ஃபினிஷ் திஸ் செஷன். என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் அதிகம். ஓகே, ஸோ ஃபேக்ட்ஸ் அதிகம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் லிமிட்டடா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை கொஞ்சம் நீங்க ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ வித்தின் திஸ் ஐம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். இதோட கண்டினியூட்டி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இதோட கண்டினியூட்டி தான் வரும். இன்னும் ஒரு 1 or 2 சீரியஸ் பாத்தீங்கன்னா என்டையர்லி ஆன் பிக் கேட் கன்சர்வேஷன் தான். அடுத்து அப்படியே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டர்ட்டில் கன்சர்வேஷன் ஒன்று போகும். தென் நியூ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் எனி ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஆர் இன் தி நியூஸஸ். ஸோ மினிமம் பார்த்தா ஒரு 50 டாபிக்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு 50 டாபிக்ஸ் நீங்க ஒர்க் பண்ணும்போது 2 to 3 கொஸ்டின்ஸ் ஈஸியாவே உங்களால ஃபெச் அவுட் பண்ணிக்க முடியும். தென் அதர் தென் தட் நம்ம ஆல்ரெடி குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் முடிச்சாச்சு. ஓகே, பொல்யூஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து மேஜரா இருக்கக்கூடிய ஏரியாஸ் பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான். இதுவும் முடிச்சிட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாஸ்ல இன்க்ளூடிங் கன்வென்ஷனல் ஏரியாஸ்லயும் ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகே, ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்டர்நேஷனல் ரிலேஷன் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக். ஸோ அது 1 or 2 கிளாஸஸ்ல இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ within this I'm going to wind up this session. Thank you for